ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து புதன்கிழமைங்க, வரலட்சுமிக்கு விரதத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. அதுக்கான கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புளித்தொக்கெல்லாம் பண்ணி வைக்க போகிறேன். ஆக்சுவலாக ஏன்னா அன்றைக்கே பண்ணோன்னா நிறைய வேலை இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் அதையும் பண்ணி இதையும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் டெக்கரேஷனும் கொஞ்சம் இன்றைக்கி முடிச்சிடணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் எவ்வளோ பண்ணுவேன்னு தெரில. ஒரு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேங்க, உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஜஸ்ட்டு விரித்து வச்சுருக்கேங்க. மிடில் பேக்ட்ராப்புக்கு தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். மிடிலில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் வச்சுட்டு 2 சைட்லேயும் வந்து இந்த பாயில் வந்து இப்போது கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று போய் 5 பிலோவில் இந்த பாய் வாங்கிட்டு வந்தேங்க. இதில் டிசைன் இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ தட் இந்த காவி கலரு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம கோலம் வரையணும். இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. இருக்கிறத வச்சு பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஓகே, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது நமக்கு பிடிச்சதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலாக இதோட லென்த்து பத்தாதில்லை நமக்கு. அதனால இன்னொரு பாயும் வாங்கிட்டு வந்தேன். மொத்தம் 3 பாய் வாங்கினேன். ஸோ இதை பாதியாக கட் பண்ணி கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கையிலையே, இல்லைனா வந்து ஒட்டிடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தரலைங்க. இப்போ வந்து வெளியில் வச்சு நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வெயில் வர்றதுக்கு முன்னாடி வெளியில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிடலான்னு ஆரம்பித்தேன். ஏன்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட்டுன்றதுனால எல்லா பக்கம் படம். திருப்பி வந்து நம்ம பாயில் பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது கீழே பெயிண்ட் இறங்குமா என்னன்றது வேறு எனக்கு தெரில. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இறங்கலைங்க. பட் ஸ்டில் உள்ளே ஃபுல்லாக நம்ம வச்சு பண்ண முடியாதுன்றதுனால வெளியிலேயே வச்சு பண்ணிடலான்ட்டு. ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி பண்ணும்போதே காலியாகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வேறு ஒரு டப்பா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன்னா அது வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி இருந்தது. சரி, அது எனக்கு செட் ஆகலை. அப்புறமா வந்து வீட்டிலையே செக் பண்ணேன். வீட்டில் கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு பிடிச்ச கலரே இருந்தது. அதையே ஃபுல்லாக கலர் பண்ணி ஒரு அந்த 3 பாய் ரெடி பண்ணிட்டேன். இந்த 2 பாயில் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். அதில் வந்து ஒரு பாதி பண்ணேன். எவ்வளோ ஹைட்டு தேவையோ அது மட்டும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கோலம் போடணும். ஆனால் இப்போ நான் வீடியோவில் காமிக்கும்போது கிடுகிடுன்னு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆச்சுங்க. ஒரு மாதிரி டயர்டான மாதிரி இருந்துச்சு. செய்யணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கணுன்னா, இப்போ பூஜை இந்த மாதம் வரப்போகுதுன்னா போன மாதமே ஒரு ஃப்ரீயான டைமில் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கும்போது நான் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கும் இந்த டைமில். பட் நமக்கு வந்து நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம வந்து சாமியை உள்ளழைக்கணும். அதுக்கான திங்ஸும் நிறைய வேலைகள் இருக்குது. இது கடையில் இதை பண்ணும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி பேக்ட்ராப் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணதுனால சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சு முடிக்கணும். ஆனால் கீதிகா வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே 2 மணிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மாதிரியே முடிச்சு வச்சுட்டேன். ட்ரை ஆகிறதுமே பெயிண்ட் வந்து ரொம்ப குயிக்காக ட்ரை ஆகிடுச்சு. அப்புறம் சுதீக்ஷா கீதிகா வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த டைனிங் ஏரியாவில் டெக்கரேட் பண்ணலான்னு பண்ணோமா, அது வந்து செட் ஆகலை. அப்புறம் திருப்பி இந்த சைடு டெக்கரேட் பண்ணி ஸ்டாண்டில் டெக்கரேட் பண்ணி அது ட்ரை பண்ணி பார்த்ததுலேயே கொஞ்சம் டயர்டாகி அந்த புதன்கிழமை நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி இந்த இடத்துல தான் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. கோபுரம் நடுவில் வைக்க முடியல. வச்சா இந்த வாலோட அளவு பத்தலை. நம்ம வீட்டில் வேறு சுற்றி எல்லா பக்கமும் வந்து விண்டோஸ் இருக்கிறதுனால விண்டோஸ் மேலேயும் வந்து புஷ்பின் போட்டு நிப்பாட்ட முடியல. ஸோ இங்கே வந்து நமக்கு உட்டு செவரு தானே. ஸோ அதனால் புஷ்பின்லேயே நின்றுக்கிறோம். மொத்தமாக புஷ்பினில் தான் நான் நிப்பாட்டியிருக்கேன். அதே மாதிரி மேலே இருக்க பாயும் கீழே இருக்க பாயும் அட்டாச் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் அந்த நான் ஸ்டிச் பண்ணல, கையில் ஒட்டவும் முடியல. ஸோ அதனால் வந்து நான் சேஃப்டி பின் வச்சே பின் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் பெல்ட்ஸ் தொங்க விட்டேன். அது இன்னும் அழகாயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த விலாகுங்க, வியாழக்கிழமை எடுத்த விலாகு. வியாழக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வீட்டில் இருந்த வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு கடைங்களுக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க அந்த கடைக்கு போகிற வேலையெல்லாம். அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்களா, குழந்தைங்களும் கிளம்பிட்டாங்க. சரி, நம்மளே வந்து சாமி அழைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சு ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வாழையில் வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து வாழை மரம் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டில் ஒரு வாழை மரம் ஆக்சுவலாக வைக்கணுங்க. நம்ம பழைய வீட்டில் வாழை மரம் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இப்போ இல்லாதனால ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு சாமியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாமி வந்து நான் போன வருஷம் தாங்க இந்த மாதிரி வாங்கிட்டேன். அது வரைக்குமே வந்து நானே புடவை கட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, போன வருஷம் இருந்து நான் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். எனக்கு அந்த புடவை கட்டி ரெடி பண்ணுறத விட இது இன்னும் வந்து நல்லா அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்ன ஒன்று, வருஷம் வருஷம் புது புடவையாக நம்ம வந்து அம்மனுக்கு கட்ட முடியாது.
பட் நம்ம வந்து தாம்பூலம் வைக்கும்போது நான் புடவை வச்சு படைச்சிக்கிறேன். வேணும்னா மேலே கூட வந்து நம்ம ப்ளவுஸ் பிட் வச்சு கொஞ்சம் பண்ணலாம் போல். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. புது ப்ளவுஸ் பிட் வச்சு இந்த மாதிரி சாமிக்கு மேலேயே கட்டியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். இப்போ வந்து அம்மன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள்லேயே விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கலசத்தில் வந்து குலதெய்வமாக நினச்சி நான் வந்து தண்ணி பிடிச்சி மஞ்சள் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எங்கள் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சின்னம்மா பொம்மம்மான்னு சொல்லிட்டு 2 பெண் தெய்வங்கள். ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து 2 சுதீக்ஷா கீதிகா 2 பேரா, அதனால் வந்து எங்களோட குலதெய்வமே வந்து பிறந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணிக்குவோம் எங்கள் ஃபேமிலியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சாமி இந்த சிலையிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலசமும் இருக்குது உள்ளேயே. அதில் வந்து ரைஸ் போட்டுட்டு அப்புறம் இந்த வாசனை ஐட்டம்லாம் வந்து கிராம்பு அது இதுன்னு சொல்லிட்டு சில ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து உள்ளே போட்டேன். அப்புறம் வந்து காயின்ஸ் வந்து ஒரு 11 காயின்ஸ் வந்து உள்ளே போட்டேன். அப்புறம் வெள்ளி காசு எது இருக்கோ நம்ம போட்டுக்கலாம், அந்த மாதிரி அது கொஞ்சம் போட்டேன். ஸோ அப்புறம் எலும்பிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு நான் அதை ரெடி பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம முகம் வச்சு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நகையெல்லாம் போட்டு வளையல் போட்டு எல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ கீதிகா வந்தோன்னா அவங்களோட வேலையை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பின்னாடி வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அம்மனுக்கு பின்னாடி. ஸோ அது வந்து வைக்கிறதுக்கு தான் வந்து நான் அதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பண்ணாங்க. இப்போ சாமி ரெடி பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது இந்த மா இலையை வந்து சுற்றி அந்த தலையில் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, கிரீடத்தை சுற்றி. அது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து இந்த ஹூலா உப்பு ஒன்று இருக்கும் இல்லையா, ஹூலா உப்பில் ஐயோ இது பேர் மறந்து போயிட்டேங்க. இந்த ஸ்விம்மிங் பூல்லலாம் வச்சுருப்போம்ல, டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த இது வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் $1. கீழே வந்து ஒரு குச்சி அட்டாச் பண்ணி அது நிற்கிறதுக்கு என்ன பேஸ் வைக்கிறேன்னு தெரில, 2 பவுல் இருந்தது. அந்த பவுலை வச்சு அதில் வந்து ஒட்டியும் அது நிற்கலை. அதனால் நிறைய செலோ டேப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம பூவை சுற்றிட்டோம். ஸோ சாமிக்கு பின்னாடி வைக்கும்போது அது வந்து ஒரு அழகாக ஒரு என்ன சொல்கிறது, இந்த நம்ம ஊரில் சாமிக்கு பின்னாடி திருவாச்சிலாம் வைப்பாங்க கோல்டு கலரில். பட் நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம மழை. வெளியில் கோலம் போடலான்னு நினச்சேன், மழை கொட்டிகிட்டு இருந்தது. சரி ஓகே, மழை நின்னோன்னு ஒரு குட்டி கோலமாக போட்டுட்டு அப்புறமா வந்து சாமியை உள்ளே அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சுதீக்ஷா வரல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்க கூப்பிட்ருந்தேன் சாமியை உள்ளே அழைக்கிறதுக்கு. அவங்க மட்டும் ஈவினிங் வருவாங்க. நான் அதுக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் கீதிகா வந்து பாயாசம் கேட்டாங்க, அதனால் வந்து மேங்கோ பாயாசமாக பண்ணிட்டேன். ஸோ அதுவும் இதையும் செஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நானும் ரெடியாகி குழந்தைங்கள ரெடி பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. இப்போ வந்து சாமியை நம்ம உள்ளே அழைச்சிடலாம். வியாழக்கிழமையும் அம்மனை உள்ளே அழைக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமையும் அழைச்சிக்கலாம் காலையில். நான் வந்து வியாழக்கிழமை அழைச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால. சரி ஒரு 3 நாள் அம்மனை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அம்மனுக்கு வந்து தீபார்த்தனை காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து தான் அம்மனை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த வரலட்சுமி விரதம் வந்து என்னோடய அம்மா வீட்டு சைடும் இல்லை, எங்கள் மாமியார் வீட்டு சைடுமே இல்லை. இது நானே விருப்பப்பட்டு பண்ணுறது தாங்க. சாமி கும்பிட்றதுக்கு நம்மளோட வழியாக வரணும் அப்படின்றதெல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்தை பொறுத்தளவு இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு கும்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்ம ஆயுள் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த விரதத்தை தொடரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ஆரம்பிங்க. எல்லா வருடங்களுமே இது தொடர்ந்து பண்ணணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கணவருக்காக மாங்கல்ய பலத்துக்காக மட்டும் இருக்கிறது கிடையாது. சில பேர் வந்து லக்ஷ்மியை கும்பிட்றதுனால பணத்துக்காக அப்படின்றதும் நினைப்பாங்க. இது வந்து சகல சௌபாக்கியமும் கிடைக்கிறதுக்குங்க. குழந்தைங்களோட படிப்பாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும், நிம்மதி. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அது கூடவே சேர்ந்து பணம், நம்மளோட வேலைவாய்ப்பு உயர்வு, ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம கொண்டாடுற ஒரு
ஒரு வழிபாடு தான் வந்து இந்த வரலட்சுமி விரதம். ஸோ அதனால் வந்து எல்லா வருஷமுமே ரொம்ப மன நிறைவோட சந்தோஷமாக நம்ம அம்மனை வீட்டுக்கு அழைச்சி எங்கள் வீட்லேயே நீங்கள் எப்போவும் நிரந்தரமாக இருக்கணும், எங்கள் வீட்டில் எப்போவும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பண்ணுற ஒரு வழிபாடுன்றதுனால எனக்கு இந்த வரலட்சுமி விரதம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விரதங்க. நான் வந்து கல்யாணமாகி ஃபஸ்ட்டு வருஷம் சென்னையில் இருக்கும்போது சும்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரே ஒருத்தவங்கள கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து, அது கூட அவங்க வீட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் சென்னை போன புதுசு, யாரும் பெருசாக பேசவே மாட்டாங்க, யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். பட் ஆனால் அந்த டைம் அப்போ தான் போன புதுசாக. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் வீட்டில் போய் கொடுத்துட்டு கொஞ்சம் கேசரி பண்ணி ஒரு ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்தேங்க இந்த வரலட்சுமி விரதத்தை முதல் வருஷம். அது ஒவ்வொன்றா பெருகி ஒரு 10-9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அம்மன் செஞ்சு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு கடவுள் வந்து நம்மளை வச்சுருக்காரு. ஸோ எல்லாருக்குமே அப்படி தாங்க சொல்லுவாங்க, இந்த வரலட்சுமி விரதம் கும்பிடுறவங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தருக்கு நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ஒரு தாம்பூலம் கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 30 லக்ஷ்மி வந்தாங்க. அது இல்லாமல் நிறைய குட்டி குட்டி லக்ஷ்மிஸ்லாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 தாம்பூலம் கொடுத்தோம். ரொம்ப மன நிறைவாக இந்த வரலட்சுமி பூஜை நடந்தது. நான் 2வது வரலட்சுமி பூஜை அன்றைக்கி எடுத்த வீடியோஸ்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஏன்னா இதுவே டெக்கரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவாகிடுச்சு. அம்மா உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் திருப்பி தீபாவர்தனை காமிச்சு நம்ம நைவேத்தியம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, விளக்கு பொருத்தி எல்லாம் ரெடி பண்ணி எல்லோரும் சாமி கும்பிட்டோம். இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அவங்க வந்து விஜயாக்கா. எல்லா வருஷமும் சாமி அழைக்கும் போது அவங்க கூப்பிட்ருவேன் நான், அவங்க வந்துடுவாங்க. வந்து சாமிக்கு பாட்டெல்லாம் பாடுவாங்க. எனக்கு அவ்வளோவா பாட்டெல்லாம் பாட தெரியாது, அவங்களுக்கு நிறைய ஸ்லோகம் இதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து எல்லா வருஷமுமே ஏதாவது ஒரு பாட்டு பாடி பண்ணுவாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பெருசு, இது தாங்க முடியல. இந்த பூதே வேணும் இல்லையா, இந்த பூ காலி ஆயிடுச்சு. அது இந்த ரூம் கிட்ட அதே மாட்ட முடியும். காசு கொட்டிக்கிட்டு இருக்கு விஜயா, பாக்க மேலே வச்சுக்கலாம். வைக்கணும், இனிமே எடுத்து தான் அங்கக்குள்ள வைக்கணும். இப்பதான் அம்மன் வந்திருக்காங்க. $16 வச்சிருக்கோங்க. $18. ஓ $18 அவ்வளவு வச்சிருக்கியா நீ? பரவாயில்ல, பணக்காரி தான். சுரீஷா சுண்டல் இதெல்லாம் பாயாசம் எடுத்துக்கணும். நீங்க கூட சாப்பிடுங்க. நீங்க அந்த சுண்டலை மட்டும் இது பண்ணி விடுங்க, அடிச்சு விடுங்க. சூடு பண்ணுவாங்க பாயாசத்துல. இது ஜெகா மகாலட்சுமி பால் வேணா ஊத்திக்கங்க. ஆனா அப்படியே ஸ்பூன் போட்டு நல்லா இருக்கும். நீங்க போய் அந்த சாமிக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு பூ சுற்றணும்ல, அது மட்டும் கொஞ்சம் பூ பத்தலை. அதனால் வந்து அப்படியே வச்சுருக்கேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டு பூ தரேன் இருக்காங்க, அதை வச்சு சுற்றி அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சாமிக்கு பின்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு தாங்க மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். இன்றைக்கி அவ்வளோதான், இதோட டயர்டாகிட்டேன் நான். சரி நல்லபடியாக ஆனால் சாமி கும்பிட்டு எல்லாம் நெய்வேத்தியம்லாம் படைச்சி குழந்தைங்க வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா நிறைவாக வந்து சாமியை உள்ளே அழைச்சாச்சு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இந்த சாரீ பற்றி கேட்டுருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததுங்க. நான் வந்து இந்த காஞ்சி காட்டன் நல்லா ட்ரெண்டாக இருந்துச்சுல, அதனால் வேணும்னு கேட்டதுனால இந்த காஃபி ப்ரௌன் சாரீ நான் வந்து ஃப்ரெண்டு இதுலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து அம்மாக்காக வாங்கி வச்சுருந்துருக்காங்க. நான் கேட்கவும் எனக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த கலர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பாயாசம் இதெல்லாம் எடுத்துகிட்டு எதிர்த்த பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் தெலுங்குக்காரவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம், கொடுத்துட்டு அவங்களையும் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டு 2 பேரும் சேர்ந்து அழைச்சிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வந்ததுக்கப்புறம் ஆனால் கீதிகா செம்ம வேலை. 2:30க்கு வந்தாங்க. வந்ததுலேருந்தே அங்கே பாரு சூப்பராக மேலே பேர்ட்ஸு. வந்ததுலேருந்து கீதிகா செம்ம வேலைங்க. சூப்பராக வேலை பார்த்தாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க, நிறைய பண்ணி கொடுத்தாங்க அம்மாவுக்கு. காசு கொத்து மாதிரி நான் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அது அப்புறம் பேக்கில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. வேண்டாச்சலம். சரி போய் கொடுத்துட்டு வரலாம்.